நான் ஒரு முறை இப்படி தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கன்வென்ஷன், அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தேன். அப்போ ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர் நான் ரொம்ப நாளாக தொழில் இல்லாமல் இருந்தேன், இப்போ தான் வந்து புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப போட்டி, கடைசியில் நான் அந்த கடை ஆரம்பித்து விட்டேன், நீங்கள் வந்திருக்கீங்க, வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படி. ஏன்னா ஜெபம் பண்ணால் வியாபாரம் செழிக்கும். சரி, ஏதோ அவர் நம்புகிறாரு, சரி போவோம் அப்படின்னு சொல்லி காலையில் போய் பார்க்குறேன், சாராய கடை. அது என்னங்க அப்படின்னு கேட்குறேன். ப்ளஸ் பண்ணுங்கிறான். அப்போ அவனுக்கு என்ன தெரியலன்னா, கர்த்தர் எதை ஆசீர்வதிப்பார் எதை ஆசீர்வதிக்க மாட்டாருங்கிற அடிப்படை நாலேஜ் கூட இல்லை. ஊழியக்காரன் வந்து 2 பாட்டிலை வச்சு கையில் வச்சு ஜெபம் பண்ணிட்டாருன்னா விற்பனை அமோகமாக இருக்கும் நம்புறானே. அப்போ இந்த அளவு கிறிஸ்தவர்களை உருவாக்கினதில் எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. எப்படி இருக்கும்? பிரதர் இருக்க ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை இல்லை, எல்லாம் எங்கள் சபை பாஸ்டர்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. பிரதர் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, கை வச்சுட்டிங்கன்னா போதுங்கிறான். நாங்கள் ஒரு காலத்தில் அதில் கை வச்சு வாய் வச்சு கடைசியில் அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டு விட்டு ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இவன் மறுபடியும் வந்து என்னை கை வைக்க சொல்கிறான். அதில் அப்பா அதில் கை வச்சேன்னா அது என்னை, அது நான் பிடிக்கிறனோ இல்லையா, அது என்னை பிடிச்சிரும், விடு ஆளை சொல்லிட்டு ஓடியாந்தேன் நான். அப்போ அவர்களுக்கு தெரியலை. பல இடத்துல வந்து பைபிளுக்குள்ளே லாட்ரி டிக்கெட் வச்சுட்டு ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் நான் பார்த்துருக்கிறேன். என்கிட்ட சொல்லியிருக்கிறான், ஜெபம் பண்ணிடுங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டம், இந்த லாட்ரி டிக்கெட் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து முதல் பரிசு விழுந்துடும். நாங்கள் ஆசீர்வதித்து முதல் பரிசு விழுந்தா ஏன் உனக்கு ஜெபம் பண்ண போகிறோம், நாங்களே வாங்கி ஜெபம் பண்ணிக்கிற மாட்டோமா, என்னையா அது? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை பால் குடி மறக்காத பிள்ளைகளை போல வச்சிருக்கணும். இது இந்த பாஸ்டர் செய்கிறாங்களா ஊழியர்கள் செய்கிறாங்களான்னா யாரும் செய்யலை. பின்னால் ஒரு ஆள் இருந்து செய்கிறான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு பலத்த சந்ததி எழும்பக்கூடாது, பலவான்கள் எழும்பக்கூடாது. தேவன் ரகசியத்தை சொல்ல விரும்புகிற காலத்தில் இருக்கிறவங்க முட்டாள்களை போல இருக்கணும், கிறிஸ்தவன் மாதிரி இருக்கணும். அவனுக்கு வேத வசனத்தின் ஆழம் புரியக்கூடாது, கர்த்தருடைய சத்தியம் புரியக்கூடாது, தேவனுடைய காரியத்தினுடைய வெளிப்பாடுகள் புரியக்கூடாது, அவன் வளரக்கூடாது. அப்ப கர்த்தர் யார்கிட்ட பேசுவாரு? இவன் அடிப்படை கிறிஸ்தவனா, ஒரு கிரவுண்ட் லெவல் கிறிஸ்தவனால இருக்கிறான், இவன் எப்படி நான் மேலான காரியத்தை பேச முடியும்? அவர் சொல்லுகிறார், தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரையிடப்பட்டும் இருக்கும். இதை சாத்தான் படிச்சிருப்பான்ல. அப்போ இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் வெளிப்பட போகிறது. தானியேல் கடைசி காலத்தில் வந்து இதை பெறப்போகிறது இல்லை. கடைசி காலத்தில் ஒரு தலைமுறை வரும், அந்த தலைமுறை தான் இந்த புதைபொருளெல்லாம் வெளியே கொண்டு வரும். அது அவனுக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும்? அந்த தலைமுறையை குறிவை முதல்ல அவனை ஒரு மாதிரி வந்து மழுங்கிடுச்சிரு. அவனுக்கு வசனம் சொன்னால் புரியக்கூடாது, கொஞ்சம் ஆழமாக பேசினா கொட்டாவி வரணும், அப்படியே எந்திரிச்சு போகணும், தண்ணி குடிச்சிட்டு வருவோமா வெந்நி குடிச்சிட்டு வருவோமான்னு பார்க்கணும், இப்படி ஆக்கி வை. அப்போ இந்த ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்று உண்மையான தேவ மனிதர்கள் கவலைப்படுவாங்க. மற்றவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, காணிக்கை பற்றி தான் கவலை. நீ என்ன வந்து வீட்டில் தூங்குறத இங்கே சபையில் வந்து தூங்குறேன்னு சொல்கிறார் ஒரு பாஸ்டர். ஏமா வீட்டில் தூங்குற, சபையில் வந்து தூங்கு, சபைக்குள்ள இரு, அந்த பிரசன்னம் இறங்கும் போது அப்படியே இறங்கிருமா, இறங்கும். இவர் தூங்குவாரா, அந்த பிரசன்னம் வந்து இறங்கிட்டு போகணுமா, அப்படி என்ன வந்து தூங்கு. அவர்களுக்கு வேலை உங்களுடைய காணிக்கை தான் குறி. கர்த்தர் ஒரு பலத்த தலைமுறை எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு தான் கர்த்தர் யார் அதை செய்வார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிற எந்த ஊழியக்காரன் மூலம், எந்த குழுவின் மூலம், எந்த கூட்டத்தின் மூலம் நான் என் வார்த்தைகளை, என் வசனங்களை, முத்திரை உடைக்க போகிற மர்மங்களை, காரியங்களை வெளிப்படுத்தணும், அது வரணும் பூமிக்கு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு பலத்த தலைமுறை எழுப்ப விரும்புகிறேன். எங்கே நடக்கணும்? கர்த்தர் தேடுகிறார். ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு திருப்பத்தூர் மேலே அவருடைய கண் வந்திருக்கிறது. ஒருவேளை இவங்க செய்வாங்க, இங்கே வர்றவங்க செய்வாங்க, இங்கே ஒரு பலத்த ஜாதி எழும்பும். தேசம் முழுவதையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தரை தேடுகிறவன் இல்லை, கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறவன் இல்லை, கேட்கிறதை விளங்கிக் கொள்ளுகிறவன் இல்லை, விளங்கி கொண்டதை செயல்படுத்துகிறவனும் இல்லை. அப்ப கர்த்தர் ஆவலாய் தேடுகிறார். சாத்தான் ஒரு பக்கம் ஜனங்களை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறான், மொட்டையடித்துக் கொண்டிருக்கிறான். இவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களை அப்படியே உட்கார வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், ஒரு சின்ன கூட்டம் கிடைச்சா போதும், நான் அவர்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஒரு பெரிய தலைமுறையை நான் எழுப்ப விரும்புகிறேன். அது ஆரோக்கியம் நிறைந்த தலைமுறை, கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்ட தலைமுறை, கர்த்தருடைய வல்லமையை பெறுகிற தலைமுறை, கர்த்தருடைய வல்லமையை கொண்டு தேசத்தை சுதந்திரிக்கிற தலைமுறை. அதுதான் சொல்றாங்க.
நீங்கள் சரியாக குறி வச்சு அடிச்சிங்கன்னா ஒரே ஒரு கூழாங்கல் போதும் தானே. நாளெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. சரியாக குறி வச்சு அடித்தா கூழாங்கல்லே போதும் ஜெயிப்பதற்கு. ஆனால் அந்த குறி வைக்க தெரியாதனால தான் நம்ம எத்தனையோ பேர் கூடி லட்சக்கணக்கான பேர் ஜெபம் பண்ணியும் சரியான ஜெபம் அங்கே போகலை. அதனால தான் நம்ம இவ்வளோ காலதாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பலத்த தலைமுறை, ஆரோக்கியமான தலைமுறை, புரிந்து கொள்ளுகிற தலைமுறை, செயல்படுகிற தலைமுறை, ஜெயிக்கிற தலைமுறை, கர்த்தருக்கிற காரியங்களை செய்கிற தலைமுறை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு.